அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்ந்து ஹோமியோபதியினுடைய சிறப்புகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் வலி நிவாரணம், அதற்கு என்னென்ன மருந்துகள் இருக்கிறது, என்னென்ன மாதிரி அடிபட்டால் அல்லது வலிச்சா மருந்து கொடுக்கறதுங்கிறத பற்றி நம்ம சொல்லி வரோம். இந்த வலி நிவாரணத்தில் மிக முக்கியமானது என்னென்னா, திடீர்னு நாம் ஒரு இடத்துலேருந்து விழுந்துருவோம். விழுந்து அப்படியே நேராக போய் உட்காரும்போது இடுப்பினுடைய நுனிப்பகுதி காக்சிஸ்ன்னு சொல்கிறோம், அந்த பகுதியில் அடிபட்டு வலி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்மீடியட்டாக ஹோமியோபதியில் ஹைப்பரிக்கம் மதர் டிஞ்சரில் ஒரு 20 சொட்டு போட்டு தண்ணியில் குடிங்க. இம்மீடியட்டாக வலி உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அந்த ஹைப்பரிக்கத்துக்குடைய எக்ஸந்தோசைலம் அப்படிங்கிற மருந்தையும் ஒரு 10 டிராப்ஸ் அல்லது 20 டிராப்ஸ் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வலி நின்று போயிடும். வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வலி அப்படியே படிப்படியாக குறைஞ்சி நின்று போயிடும். இந்த அடிபடுறதுனால ஏற்பட்ட நரம்பு பாதிப்பு இருக்கும் இல்லையா, நர்வஸ் ப்ராப்ளம், கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும். எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து சிறுநீர் போகும் பொழுது அந்த சிறுநீர் கிட்னியிலிருந்து வருது இல்லைங்களா, அந்த யூரித்ரா, அந்த சிறுநீர் டியூபோ அல்லது சிறுநீர் பையிலையோ கட்டிங் பெயின், அதை வெட்டுற மாதிரியான வலி இருந்துச்சுன்னா நீங்கள் கேந்தாரிஸ் மதர் டிஞ்சரில் ஒரு 20 டிராப்ஸ் தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இடைவெளியில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும். நல்ல கொஞ்சம் வெதுப்பான சுடு தண்ணி கொஞ்சம் நிறைய குடிங்க, அப்போ அந்த வலி இல்லாமல் போயிடும். சரிங்களா? இதே பகுதியில், அதாவது சிறுநீர் டியூப்பில், சிறுநீர் பையில் வலியோ எரிச்சலோ அடுத்து அரிப்புத்தன்மையோ இருந்ததுன்னா நீங்கள் சிமிஃபிலா அம்பலேட்டா மதர் டிஞ்சரை இதே போல் 20 டிராப்ஸு போட்டு ஒரு 10 நிமிஷம் கேப்பில் குடிச்சிங்கன்னா அந்த எரிச்சல், வலி, அரிப்பு எல்லாமே சரியாக போயிடும். அந்த பகுதி க்ளீனாக இருக்கும், கவலையே பட வேண்டியதில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, சிலருக்கு சிறுநீர் பை எப்போதும் ஃபுல்லான மாதிரியே உணர்வு இருக்கும். கொஞ்சம் மிதமான வலி, எப்போதும் அப்படியே கடுகடுப்பான வலி இருந்துக்கிட்டே இருக்கும். யூரின் போச்சுன்னா சளி மாதிரி யூரின் வரும். இந்த மாதிரியான அறிகுறிகள், சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாங்க. ஹோமியோபதியில் யுக்ஸ்டியம் மதர் டிஞ்சரில் 20 டிராப்ஸ் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை குடிச்சிக்கிட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனை, வலி, இது எல்லாமே குறைஞ்சி போயிடும். அந்த யூரின் பையானது நிறைஞ்ச மாதிரியான உணர்வும் உங்களை விட்டு அற்று போய்விடும். ஆகவே நண்பர்களே, தொடர்ந்து இது போன்ற சின்ன சின்ன விவரங்களை, மருந்துகளினுடைய குணாதிசயங்களை, மருந்துகளை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உடலில் எந்த பாதிப்பும் இல்லாமல் வலி மாத்திரைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வராமல் தடுத்து கொள்வதற்கு ஹோமியோபதி சிறந்த மருந்து என்பது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அது குறிப்பாக உங்களுக்கு இந்தந்த மருந்து இந்தந்த வலிக்கு பயன்படும் என்பதனை நாங்கள் உங்களுக்கு சொல்லி வருகிறோம். இதனை நீங்களும் தெரிந்து கொண்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் என்று கூறி, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.